தஞ்சாவூர்னாலே நமக்கு பெரிய கோயிலும் அரண்மனையும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு மூலையில் நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆஞ்சநேயர் இருக்காரு. அவர்தான் மூலை அனுமார். வாங்க அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பேரே ஒரு மாதிரியா இருக்குல்ல, மூலை அனுமார்னு. தஞ்சாவூர் மேலே ராஜ வீதியில் கரெக்டாக வடமேற்கு மூலையில் இந்த கோயில் இருக்குது. அதனால தான் அவருக்கு இந்த பேர். ஆனால் அவரோட இன்னொரு பேர் தான் செமமாசு, பிரதாப வீர ஆஞ்சநேயர். அதுக்கு என்ன காரணம்னா, ஆன்டிகுல்லா பிரதாப சிம்மன்னு ஒரு ராஜா இருந்தார். எதிரிங்க அவரை சுற்றி வளைச்சப்போ இந்த அனுமார்கிட்ட தான் வந்து வேண்டிக்கிட்டாராம். உடனே நம்ம ஆஞ்சநேயர் ஒரு பெரிய குரங்கு படையை உருவாக்கி எதிரிகளை விரட்டி அடிச்சிட்டாரு. அதான் அந்த பேர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காஞ்சிபுரத்திலிருந்து கொண்டு வந்த பங்காளர் காமாட்சி அம்மன் சிலையை யாருக்கும் தெரியாமல் இங்கே தான் பத்திரமா ஒளிச்சு வச்சுருந்தாங்களாம். அப்புறம் ஆஞ்சநேயரே கனவுல வந்து அம்மனுக்கு பக்கத்திலேயே கோயில் கட்ட சொல்லியிருக்காரு. சரி, கோயிலுக்குள்ளே என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? உள்ளே போனதும் நம்ம கண்ணில் படுறது குட்டி ஆஞ்சநேயர் அவங்க அம்மா அஞ்சனா தேவி மடியில் உட்கார்ந்துருக்கிற ஒரு க்யூட்டான சிற்பம். குழந்தை இல்லாதவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க இதை வேண்டிக்கிட்டா சீக்கிரமே வீட்டில் விசேஷம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதோட 12 ராசிக்கும் சேர்த்து ஒரு ராசி மண்டபம் இருக்குது. உங்கள் ராசி எதுவோ அதுக்கு நேராக நின்று மனசார வேண்டிக்கோங்க. நீங்கள் கேட்குறது கண்டிப்பாக நடக்கும். பாம்பு நிலவை பிடிக்க வர்ற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். அதை பார்த்தா ராகு கேது தோஷம்லாம் போயிடும்னு ஒரு நம்பிக்கை. படிப்பில் பிரச்சனை, கல்யாணம் தள்ளி போகுது, உடம்பு சரியில்லைன்னு தொடர்ந்து கஷ்டப்படுறவங்க மூல நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இந்த கோயிலுக்கு வாங்க. 18 சின்ன அகல் விளக்கு ஏற்றிட்டு 18 தடவை அமைதியாக கோயிலை சுற்றி வந்தால் போதும், உங்கள் எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடும். ஸோ அடுத்த தடவை நீங்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னா மறக்காமல் இந்த மூலை அனுமார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் எல்லா வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும்.